வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிருஷி. இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து கார்டனிங் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த கார்டனிங் வீடியோஸ் என்னென்ன செடி வச்சுருக்கேன், ஸோ என்னென்ன ஃப்ளாரிங் பிளான்ட் இருக்குது, என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்குது, ஸோ இந்த வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து ரோஸ் பிளான்ட் பார்க்கலாம். ஸோ எங்ககிட்ட பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒரு 5 வெரைட்டிஸ் ஆஃப் ரோஸஸ் இருக்குது. இது வந்து ஒரு எல்லோ கலர் ரோஸு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து ஒயிட் கலர் ரோஸ் வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நிறையவே முட்டை விட்டுருக்கு. பட் என்ன இஷ்யூன்னு பார்த்திங்கன்னா, வெயில்னால பார்த்திங்கன்னா லீவ்ஸு முட்டை எல்லாமே வந்து அவுட் சைடில் வந்து ரொம்பவே கருகிடுச்சு. ஸோ அதனால் நாங்கள் வந்து இந்த பிளான்ட்டை வந்து ஷேடில் மாற்றி வச்சுருக்கோம். ஸோ ஷேடில் மாற்றி வச்சதுனால அடுத்த பூலாம் கொஞ்சம் பரவாயில்ல, நல்லாவே பூக்குது. இந்த செடியிலையும் பார்த்திங்கன்னா அதே இஷ்யூ தான். இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான வந்து மெரூன் கலர் ரோஸ். ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் வெயிலில் வந்து அந்த முட்டை எப்படி கருகிருக்கு அப்படின்ட்டு. ஸோ அடுத்து இது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மால் சைஸ் ரோஸு, பட்டன் ரோஸ். இது வந்து பிங்க் கலர் ரோஸு. இந்த செடியுமே இலைங்கள்லாம் வந்து ரொம்பவே டேமேஜ் ஆகிருக்கு ஹீட்னால். ஸோ எல்லா பிளான்ட்டுமே நாங்கள் ஷேடில் தான் மாற்றி வச்சுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஆரஞ்சு கலர் ரோஸு. உங்களுக்கு வந்து வீடியோவில் இது வந்து ரெட் மாதிரி தெரியுது, பட் இது வந்து ஒரு ஆரஞ்சு கலர் பட்டன் ரோஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டாலியா ஃப்ளார். ஸோ இந்த டாலியாலுமே இன்னொரு வந்து 2 வந்து மொட்டை விட்டுருக்கு. இந்த பூலே வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா சீடு இருக்கும், அது போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து செடி வளரும். இது வந்து பார்த்திங்கன்னா சாமந்தி, ஒரு மாதிரி பர்பிள் கலர் சாமந்தி. இது வந்து சாமந்தி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, பார்க்கவே அழகாக நர்சரியில் 2 ஷேட் இருந்ததுனால இது வந்து நான் வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா செவ்வந்தி. சாமந்திலே இன்னொரு வெரைட்டி இது. இந்த பூ வந்து ரொம்பவே அழகாக இருக்கும், நம்ம தலையில் வச்சாலுமே பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்து ஹெர்பல் பிளான்ட்டில் பார்த்திங்கன்னா நான் வந்து புதினா வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ரோஸ்மெரி பிளான்ட்டு. இது வந்து ரீசெண்டாக நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம ஏர் ஆயில்லையும் போட்டு யூஸ் பண்ணலாம். ப்ளஸ் வந்து நீங்கள் வாட்டரில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஏர் ஸ்ப்ரேவும் யூஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏர் க்ரோத் நல்லா ஸ்டிமுலேட் பண்ணும். ப்ளஸ் இந்த மேலே இருக்குது பார்த்திங்களா இந்த ஒயிட் கலர் ஸ்டெம், அதை மட்டும் நீங்கள் கிள்ளி வந்து நீங்கள் வந்து டீ குடிக்கலாம் வாட்டரில் போட்டு, ரோஸ்மெரி டீ. ஸோ இது வந்து நல்லா வந்து உங்களுக்கு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும், உங்களுக்கு பிரெயின் பவரும் நல்லா பூஸ்ட் பண்ணும் இந்த ரோஸ்மெரி. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த லீவ்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பீஸா ட்ரைடு லீவ்ஸ்லலாம் வந்து ஃப்ளேவருக்காக யூஸ் பண்ணுவாங்க பீஸாஸ்லலாம். இது வந்து ஜேட் பிளான்ட். இது பார்த்திங்கன்னா குட் லக் பிளான்ட். நம்ம எப்படி நம்ம இந்தியாவில் வந்து மணி பிளான்ட் வளர்க்குறோமோ அது மாதிரி ஃபாரினில் வந்து தே யூஸ் டு க்ரோ திஸ் ஜேட் பிளான்ட் ஃபார் லக்கி. நெக்ஸ்ட் இது நார்மலாக ஒரு குரோட்டன்ஸ் செடி. அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து ஹைப்ரிட் செம்பருத்தி. இது வந்து சின்ன செடியாக இருந்தாலுமே நிறைய பூ பூக்கும். ப்ளஸ் அந்த செம்பருத்தியுமே பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக பூக்கும். இது வந்து ஒரு ஆரஞ்சு கலர் செம்பருத்தி. இதில் பார்த்திங்கன்னா நான் வெங்காய செடி வச்சுருக்கேன். புதுசாக 2 வெங்காயம் வச்சுருக்கேன், அது இப்போ தான் ஸ்ப்ரவுட் விட்டுருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா மேரிகோல்டு எல்லோ கலர். இதில் இன்னொரு வெரைட்டி ஆரஞ்சும் இருக்குது. இது பார்த்திங்கன்னா பாரிஜாதம். இதில் இப்போ 2 மொட்டு விட்டுருக்கு. இது நான் பூத்த உடனே உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும்னு நான் இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன். அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து லெமன் கிராஸ் பிளான்ட்டு. இந்த பிளான்ட் பார்த்திங்கன்னா இந்த லீவ்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெமன் ஸ்மெல் வரும். இதுலேயும் நீங்கள் வந்து டீ போட்டு குடிக்கலாம், உங்களுக்கு நல்லாவே ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். இந்த லெமன் கிராஸ் லீவ்ஸு ப்ளஸ் இஞ்சி போட்டு குடிச்சிங்கன்னா செம்மையாக ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது பார்த்திங்கன்னா நம்ம பியூட்டி ப்ராடக்ட்ஸ்லேயும் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் இன்செக்ட் வராமல் இருக்கிறதுக்கும் வந்து நிறைய பேர் இந்த லெமன் கிராஸ் பிளான்ட் வந்து வளர்ப்பாங்க வீட்டில். ஸோ இந்த பிளான்ட்டில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அடுத்து இந்த க்ரோ பேக்கில் பார்த்தீங்கன்னா நான் வந்து முள்ளங்கி போட்டிருக்கேன். இது வந்து சீட் தான். மொத்தமாக நான் வந்து 9 சீட்ஸ் தான் இதில் போட்டிருந்தேன். எல்லாமே இப்போதைக்கு ஸ்ப்ரவுட்டாக இருக்குது. ஸோ நான் அது கொஞ்சம் வளர்ந்தோன்னே எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து செம்பருத்தி வச்சுருக்கோம். இதில் வந்து தனித்தனியாக பெயிண்ட் பக்கெட்டில் 2 வெரைட்டியான செம்பருத்தி வச்சுருக்கோம். ஒன்று வந்து ரெட்டு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர் செம்பருத்தி. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் அரைக்கீரை சீட்ஸ் வாங்கியிருந்தேன். அது வந்து இந்த பேக்லேயே நான் வந்து போட்டிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் சாமந்தி. இதுலேயே வந்து ஒரு தக்காளி செடி வளருது. அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து வெந்தயக்கீரை. நம்ம பேரிச்சம்பழம் பாக்ஸ் இருக்குது இல்லைங்களா, ஸோ அதில் மண் போட்டு நான் போட்டிருக்கேன். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நான் அரைக்கீரை தான் போட்டிருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு எடுக்கும்போது குவான்டிட்டி நிறைய கிடைக்கும். இதுவும் வந்து வெந்தயக்கீரை தான். இது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து தோசைக்கு, சப்பாத்தியில், அதுக்கப்புறம் இட்லியில் நீங்கள் வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து புதினா பார்த்திங்கன்னா யூஸ்வலாக நான் வந்து தண்ணியில் போட்டுட்டு ஒரு 4 days கழிச்சு வந்து பிளான் பண்ணுவேன். அப்போ எனக்கு சரியாக க்ரோத் இல்லை. நீங்கள் டைரெக்டாக நம்ம கடையில் வாங்குவோம் இல்லைங்களா,
அந்த புதினா லீஃப் மட்டும் எடுத்துகிட்டு அந்த ஸ்டெம்மை நட்டு வச்சாலே எங்களுக்கு வந்து புதினா நல்லா க்ரோ ஆகுது. நம்ம வீட்டிலேருந்து எடுக்கிற புதினா வந்து பார்த்திங்கன்னா நல்ல வாசனை செம்மையாக இருக்குது. இது வந்து பாரிஜாதம் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, மொட்டு விட்டுருக்கு 2 மொட்டு. ஸோ இந்த பூ இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு, ரோஸ் மாதிரியே. இதோட வாசனை பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். இது பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்குது, ரோஸ் மாதிரியே. ஸோ இதுவும் வந்து புதினா. இதுதான் முள்ளங்கி, நான் உங்களுக்கு சின்னதாக காமிச்சிருந்தேன் இல்லைங்களா, இதுதான் வந்து உங்களுக்கு பெருசாக இருக்குது. இது வந்து பூண்டு செடி. நான் இது பூண்டு பார்த்திங்கன்னா எல்லா செடியிலுமே ஒன்று சைடில் வச்சுருக்கேன், அப்போ தான் வந்து பூச்சி வராமல் இருக்கும். இது வந்து தக்காளி செடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.